Hi friends, welcome to Annam's Recipes. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு 2 நாள் போயிருந்தேன். நான் எப்போவுமே வேப்பம்பூ சீசனில் வேப்பம்பூ கலெக்ட் பண்ணிடுவேன். இந்த தடவை எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா வீடு. எங்கள் அம்மா வீட்டில் நிறைய வேப்ப மரம் இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட ஒரு மரம் இருந்தது. அது இப்போ சமீபத்தில் வந்த புயலில் உடஞ்சி விழுந்துருச்சு. வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் 2-3 மரம் இருக்குது. அதெல்லாம் எங்கள் அப்பா வச்சது தான். அதெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அந்த மரத்தில் நிறைய வேப்பம்பூலாம் இருந்தது. பட் அங்கே சீசன் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க, வேப்பம்பூலாம் கொட்டி முடிஞ்சிருச்சுமா, இப்போ பிஞ்சு வந்துருச்சுன்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்புறம் சில கிளைகளில் பூ இருந்தது. அதனால அவங்க ஏறி எனக்கு கிளையாக ஒடிச்சு கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிளையெல்லாம். அந்த கிளையில பார்த்திங்கன்னா பூ நிறைய இல்லை, கொஞ்சம் கொட்டிடுச்சு, பிஞ்சும் வச்சிருச்சு. அதனால அது வெளியில் இருக்கிறதுனால விழுகிறதெல்லாம் மண்ணில் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கிளைகளாக ஒடிச்சு அதில் உள்ள பூக்களையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதில் பூவாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பூவோடு சேர்ந்து நம்ம ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணுறச்சு அந்த குச்சி குச்சியாக கிடக்கும். அதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரி பூக்களையாக உருவி எடுக்கணும். நான் உருவி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் அது காஞ்சதும் நல்லா பூவாக இருக்கும். அந்த குச்சியோடு இருந்ததுன்னா பூ குச்சியும் பூவுமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பூவாக தான் பார்த்து எடுத்துக்கணும். பூ இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலரில் இருக்கும். அது காஞ்ச பிறகு கொஞ்சம் எல்லோ கலராக மாறும். இதை நிழல் காய்ச்சலில் தான் நம்ம காய வச்சுக்கணும். ஏன்னா இதை வெளியில் காய வச்சிட்டோம்னா ரொம்ப லேசாக இருக்கும் இல்லையா, அது காற்றுல பறந்து போயிடும். வேப்பம்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் வேப்பம்பூ சாப்பிட்றதுனால செத்து போயிடும். இதை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறச்சியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் ஃபுல்லும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வேப்பம்பு காஞ்சு போச்சுன்னாலும் அதோடைய மருத்துவ குணங்கள்லாம் அதுக்கு எப்போவுமே இருக்கும். காஞ்ச வேப்பம்பு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். அதை அப்படியே வச்சு நம்ம துவையல் பண்ணலாம், ரசம் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெஷ் வேப்பம்பு. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். காஞ்ச வேப்பம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வேப்பம்பு வச்சு நம்ம துவையல் பண்ணலாம், ரசம் பண்ணலாம், அப்புறம் பச்சடி பண்ணலாம். நம்ம வேணும்னா எல்லாமே அங்காய பொடின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது கூட பண்ணலாம். இது நல்லா நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி சலசலன்னு காஞ்சி இருக்கணும். இதை அப்படியே பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நல்ல 2 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும். இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.